அப்போ இவருடைய ரியல் லைஃப்பில் ஒருத்தரை கூடவா எதிர்க்கல? முதல்ல பார்த்தோம்ல, இங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா பேசியிருப்பார். இது எந்த சமயம்னா 2009 லோக்சபா தேர்தல். அந்த சமயத்துல தான் ராகுல் காந்தியை போய் பார்த்திருக்காரு. அந்த தேர்தலில் வின் பண்ணதுமே ராகுல் காந்தி தான். அதாவது யாரு வின் பண்ண போறாங்களோ அவங்க நல்லவங்கன்னு மக்கள் மனசுல பதிக்கிறார். அடுத்து பாருங்க, இங்க மோடி கிட்ட போய் பேசியிருக்காருல, இது எப்ப தெரியுமா? இது 2014 லோக்சபா தேர்தல் அப்ப. தேர்தலுக்கு முன்னாடி மோடியை போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. அந்த தேர்தலில் வின் பண்ணதுமே மோடி தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? யாரு ஜெயிக்க போறாங்களோ அவங்க நல்லவங்கன்னு மக்கள் மனசுல பதிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டிமானிட்டைசேஷன், இதனால எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் வந்துச்சு. இது முழுக்க முழுக்க ஃபேக்குன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் பலருமே பணத்தை மாத்துறதுக்கு வெயில நின்று இறந்துலாம் போயிருக்காங்க. ஆனா இவரு பாருங்களேன், மோடிக்கு ஆதரவா இந்த டிமானிட்டைசேஷனை நியாயப்படுத்தி பேசியிருக்காரு. அடுத்த விஷயம் பாருங்க, இதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்தது போலதாங்க. 2011 தமிழ்நாடு சிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா. அதனால ஜெயலலிதாவுக்கும் சொம்பு தூக்கியிருக்காரு.